அனைவருக்கும் வணக்கம். கதைகள் சூழ் உலகில் நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது வீரயுக நாயகன் வேள்பாரி. வீரயுக நாயகன் வேள்பாரி அத்தியாயம் 87. கருங்கை வாணனுக்கு சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே மருத்துவ கூடாரம், அங்கே பொதிய வெறுப்பனும் முசுகுந்தரும் பார்க்க வர்றாங்க. முகத்துலேயும் கையில் காலில் எல்லா இடத்துலையும் நெருப்பு காயம். ஆனால் 1-2 நாளில் குணமாயிரும் அப்படின்னாரு மருத்துவர். சரி, இந்த தீக்காயங்கள் பொதுவாக எப்படி குணமாகும், அதோட தன்மை என்ன, இது எல்லாத்தையும் மருத்துவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் பொதிய வெறுப்பன். மழையும் ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நேரம் வரைக்கும் மழை நிற்கலை. வேட்டுவன் பாறையில் தாக்குதல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத பற்றியே அந்த காயமுற்று கடந்த கருங்கை வாணன்கிட்ட ரொம்ப நேரம் பேசினான் பொதிய வெறுப்பன். அதே மாதிரி அன்னைக்கு இரவு மூவேந்தர்களும் சோழவேலனும் வழக்கம் போல் இரவில் சந்தித்து உரையாடினாங்க. பொதிய வெறுப்பன், முசுகுந்தன் இவங்க 2 பேருமே கருங்கை வாணனை பார்க்க போனதுனால இதில் இல்லை. சோழவேளன் பேசினார். சரி, போர் விதிக்கான பேச்சுவார்த்தையை நடத்துறதுக்கு யாராவது ஒரு பொருத்தமான ஆளை கூட்டிகிட்டு வாங்கன்னு கபிலர்கிட்ட சொல்லியிருக்கோம். நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது அவங்களுக்கு நேரம் கொடுத்த மாதிரி ஆயிராதா அப்படின்னு கேட்டார். இல்லை, நம்ம திட்டம் போட்டுக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் தேவை, அதனால தான் இன்றைக்கி வேண்டாம் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்கன்னு சொன்னேன் அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். இந்த மூவேந்தர்களுக்கு போருக்கான விதிகள் எல்லாம் புதுசாக என்ன? எத்தனையோ 100 போர்க்களங்களில் குருதி கலந்த காற்றை நுகர்ந்துக்கிட்டு தளபதிகள்னாலையும் அமைச்சர்கள்னாலையும் பேசி பேசி உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் தான் அது. போர் அப்படின்னாலே அழிவோட களம். அங்கே எப்போவுமே ஒரு ஒழுங்கை உருவாக்க முடியாது அப்படிங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆனாலுமே விதிகள் உருவாக்குவாங்க. விதிகளை உருவாக்கி போர் செய்கிற மாதிரி ஒரு மரபு பல தலைமுறைகளாக இருந்தது. அதை ஒரு போர் விதிகள் அப்படின்னு ஒன்று வரையறுத்துட்டு அந்த விதிகளின்படி அந்த போரை ஆரம்பிப்பாங்க. ஆனால் எல்லா போரும் அந்த விதிகளோட அடிப்படையில் தான் முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை ஒரு தரப்புக்கு இருக்கிற வரைக்கும் விதிகளை எல்லாருமே பின்பற்றி போவாங்க. ஆனால் அந்த நம்பிக்கை என்னைக்காவது தகருது, நம்ம வெல்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல யாருமே என்றைக்குமே விதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. இந்த போர் விதிகள் சில பொதுவாக இருக்கிற ஒழுங்குகளை முன் வச்சு தான் பண்ணுவாங்க எல்லாமே. 2 தரப்புக்குமே அந்த ஒழுங்குகள் தேவையாக இருக்கும். அதே மாதிரி வெற்றியுமே 2 தரப்புக்குமே தேவையாக இருக்கும்ல. அதனால் இவங்க 2 பேருமே உட்காந்து விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பேசி முடிவு பண்ணிட்டு தான் போரை ஆரம்பிப்பாங்க. ஆனால் போர்க்களத்தில் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு சைடு மட்டும், ஒரு தரப்பு மட்டும் வலிமை ஆகிறப்ப 2 பேரோட விதிகளுமே அந்த இடத்துல முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும். ஒரு கூர் வாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாளுக்கு ஒரு உரை, அதே மாதிரி தான் போருக்கு இருக்கிறதுக்கான விதிகள். ஒரு வாளுக்கான உரை எப்போ ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல கலை வேலைப்பாடோடு ஒரு உரை தயாரித்தா அது பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அதனால் ஏதாவது பயன் இருக்கா அந்த வாளுக்கு? அப்படி கிடையாது. வெட்டி சரிக்கிறதுக்கு அந்த வாளுக்கு ஒரு கூர் முனை இருக்கணும், அது மட்டும்தான் தேவை. ஆனாலுமே எல்லா வாள்களுக்குமே ஒரு மேற்பூச்சு இருக்கிற ஒரு உரை தேவைப்படுறது மாதிரி இந்த போருக்கு விதிகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே ஏற்றுக்கிற மாதிரி போர் விதிகளை யார் ஆரம்பத்திலேருந்து உருவாக்குனாங்க அப்படின்னா இந்த 3 பெரிய பேரரசுகள் தான். அவங்களுக்குன்னு இதுதான் விதிகள் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் ஒவ்வொரு போருக்கும் ஏற்ப மாற்றுவாங்களே தவிர அது பெரிய மாறுதல்கள் எதுவுமே இருக்காது. பல காலங்களாக போர்க்களத்தை விட்டு நீங்காத இந்த பேரரசுகள் இவங்க தான் எதிரும் புதிருமான முறையில் எத்தனையோ விதிகளை உருவாக்குனாங்க. இன்றைக்கி அதாவது நம்ம கதை நடக்கிற காலகட்டத்தில் பொதுப்புழக்கத்தில் இருக்கிற போர் விதிகளில் ஒரு எல்லாமே உருவாக்குனவங்க இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பேரரசுகள் தான். ஆனால் வரலாற்றிலேயே முதல் முறையாக இந்த 3 பேரரசர்களும் ஒன்றா உட்காந்து ஒரு பொது எதிரியோட போர் செய்கிறதுக்கான விதிகளை பற்றி பேசுகிறது அப்படின்னா அது ரொம்ப புதுசு. போர் விதிகள் தான் நம்மளுக்கு தெரியுமே,
அதை உருவாக்குறதுல புதுசாக என்ன திட்டம் போடணும் அப்படின்னு கேட்டான் உதயஞ்சேரல். போர் விதியோட அடிப்படையில் வெற்றி பெறதுக்கு முயல்றதை விட நம்ம என்ன மாதிரி விதிகள் வச்சா நம்ம வெற்றி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம விதிகளை வடிவமைச்சுக்கிறதுக்கு பேர் தான் அறிவுடைமை அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். அதாவது இப்போவே அவங்க மனசுக்குள்ளே ஒரு பயம் இருக்குது போல், பாரியை ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ஏற்கனவே இருக்கிற போர் விதியை அவங்கக்கிட்ட சொல்லி போரை ஆரம்பிக்கிறத விட நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் வேணும், நம்ம வெற்றி அடைகிறதுக்கு தகுந்த மாதிரி போர் விதிகளை நம்ம வடிவமைச்சுக்கணும் அப்படிங்கிறாரு குலசேகர பாண்டியன். இந்த போரை விதிகள் வச்செல்லாம் ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்னா எதிரிகளுக்கு என்னெல்லாம் ஆற்றல் இருக்குது அப்படின்னே நமக்கு தெரியாது. அப்புறம் எப்படி பொது விதியை உருவாக்க முடியும் அப்படின்னு கருங்கை வாணன் கேட்டுக்கிட்டு இருக்கான். எங்கே? அங்கே பொதிய விற்பன்கிட்ட. ஒரே சமயத்தில் 2 இடத்துல நடக்கிற பேச்சுவார்த்தையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே இன்றைக்கி கபிலரோட நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தையை சொல்லி நாளைக்கு போரோட விதிகளை பேச போகிறாங்க அப்படின்னு முசுகுந்தர் போய் சொன்னார் கருங்கை வாணன்கிட்ட. சொல்கிறப்ப கருங்கை வாணன் இதுதான் பதில் சொன்னான். அவங்களுக்கு என்னென்ன ஆற்றல் இருக்குன்னே தெரியாது, தீக்குள்ளேருந்து பறந்து இங்கே அடிச்சுட்டு திரும்ப தீக்குள்ளேயே போகிறாங்க. அப்படிங்கிறப்ப எதை வச்சு விதிகள் எழுத முடியும்? ஆனால் கருங்கை வாணனா இப்படி பேசுகிறது அப்படின்னு தோணுச்சு பொதிய விற்பனுக்கும் முசுகுந்தருக்கும். மூவேந்தர்களோட கூட்டுப்படை தளபதியோட குரலா இது அப்படின்னு கேட்டார் முசுகுந்தர். ஆமாம், நான் தான் பேசுகிறேன். நமக்கான விதிகளையும் அவங்களுக்கான விதிகளையும் நம்ம ஒன்றா பொருத்தவே முடியாது அப்படின்ட்டான். ஏன்? அவங்களும் நம்மளை மாதிரி மக்கள் தானே. எந்த வகையில் வேறுபட்டவங்க? எந்த வகையில் வேறுபட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க நம்மளை மாதிரி கிடையாது. புதருக்குள்ளேருந்து விலங்குகள் வெளியில் வர்ற மாதிரி நெருப்புக்குள்ளேருந்து வெளியில் வர்ற மிருகங்கள். அவங்க மேலே இரக்கமே இல்லாத தாக்குதல் தான் நடத்தணும். இந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட விதியெல்லாம் அந்த காட்டு மனிதர்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க கருங்கை வாணன். அந்த தீக்காயங்கள்லேருந்து மீளாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கிறது அவன் சொற்கள்லையே தெரிஞ்சது. சரி, ஓ வார்த்தைப்படியே வச்சுக்கிறோன்னு வச்சுக்கோ. ஆனால் ஒரு போர் விதி அப்படிங்கிறது அவங்களோட ஆற்றலை குறைக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னா அதையே நம்ம தவற விடணும், விதியெல்லாம் பேசிக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களோட ஆற்றல் என்னன்னு தெரிஞ்சாதானே அதுக்கு ஏற்ப நம்ம விதிகளை மாற்றி அந்த ஆற்றலை குறைக்க முடியும். என்னெல்லாம் ஆற்றல் இருக்குன்னே தெரியாதே. அப்படி என்ன அவங்க அளவிடவே முடியாத ஆற்றல் கொண்டவங்கன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க அவங்க 2 பேரும். இல்லை இல்லை, அப்படி சொல்லலை. எல்லா வகையான உத்திகளையும் பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை அழிக்கணும்னா அது இந்த கூட்டம்தான். இந்த கூட்டத்துக்கு பொது விதிகளையெல்லாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்படி எதையாவது ஒரு பொது விதிகளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னா நம்மளே அவங்களுக்கு போய் ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆயிரும் அப்படின்னா கருங்கை வாணன். ஆனால் ஒரு போர்னாலே விதிகளை உருவாக்கணும், 2 தரப்பு உட்காந்து பேசணும், இப்படி தானே நம்ம முன்னோரில் காலத்துலேருந்து காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதானே மரபு. இப்போ எப்படி நம்ம மாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதையே தான் நானும் சொல்கிறேன். சமதளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற நம்ம முன்னோர்கள் உருவாக்கின மரபு. மலை மனிதர்களுக்கு இந்த மரபு இருக்காது. அவங்களுக்கு மரபும் கிடையாது, அறமும் கிடையாது அப்படிங்கிறான். இல்லை இல்லை, நீ கொஞ்சம் ஆத்திரப்பட்டு அவங்களோட திறமையை மிகைப்படுத்துகிற அப்படின்னு சொல்கிறாரு முசுகுந்தர். இல்லை அமைச்சரே, யாராலையும் நெருங்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. யாரை? திரையர்களை அவங்களோட இருப்பிடத்துக்குள்ளே நுழைஞ்சு வீழ்த்தணும். நானே அஞ்சி பின்வாங்கணும்னு நினச்சப்ப கூட கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் துணிஞ்சு முன்னால் போய் அவங்கள வீழ்த்தின அந்த திதியன். ஆனால் இந்த சின்ன குன்று மேலே இருந்த ஒரு சின்னஞ்சிறிய கூட்டம் திதியனை கொன்று ஒழிச்சிருச்சு. இன்னும் என்னால் நம்பவே முடியலை. பெரிய பெரிய பாறைகளை உருட்டுறாங்க, மரங்களை சாய்ச்சி தள்ளுறாங்க, நெருப்புக்குள்ளே நுழைஞ்சு வெளியே வர்றாங்க. ஏதோ நம்பவே முடியாத ஒரு மாய காட்சிகள் மாதிரி இருக்குது அமைச்சரே. இத்தனைக்கும் நம்ம நடத்தினது திடீர் தாக்குதல். அதுலேயே அவங்களால இவ்வளவு திறனை வெளிப்படுத்த முடிகிறப்ப திட்டமிட்டு முறைப்படுத்தப்பட்ட விதிகளை உருவாக்கி அதுபடி போரை நடத்தணும் அப்படின்னா என்ன செய்வாங்க அவங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியல அப்படிங்கிறான்.
சரி, அதனால் என்ன பண்ணலாங்கிற? கொஞ்சம் இடைவெளி விட்டு சொன்னான் கருங்கைவாணன். அவங்க சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். எல்லா வகையிலையும் அழிச்சு ஒழிக்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தாக்குதல் முறையை நம்ம பின்பற்றணும். சூழ்ச்சி இருக்கணும், வரைமுறையற்ற ஒரு தாக்குதல், அழித்து ஒழிப்பு, இது மூணும் தான் அவங்கள வீழ்த்துறதுக்கான உத்தியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். பரம்பு நாடு இதுவரைக்கும் விதிகள் வகுத்துக்கிட்டு பல போர்கள் நடக்கும்ல, அந்த மாதிரி ஒரு போர் முறைக்குள்ளே இது வரைக்கும் போனதே கிடையாது. பரம்புக்குள்ளே பொதுவாக யாராவது எதிரிகள் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த எதிரி நாட்டினர் மேலே பரம்பு தாக்குதல் நடத்துவாங்க, அதில் ஜெயிப்பாங்க. தாக்குதல் போருக்கும் விதிகளால் வரையறுக்கப்பட்ட களப்போருக்கும் எப்போவுமே நிறைய வேறுபாடு இருக்கும். இப்போ விதிகளில் முறைப்படுத்தி ஒரு போர் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் எப்படி தாக்குறாங்க, எவ்வளவு திறமையோடு தாக்குறாங்க, இது மட்டும் எல்லாத்தையும் முடிவு பண்ணாது. ஆனால் பரம்பில் இருக்கிறவங்களுக்கு அது ஒன்று தான் கையில் இருக்குது. எப்படி எதிரியை விதவிதமாக தாக்கலாம் அப்படிங்கிற விஷயம் மட்டும்தான் தெரியும், அதை மட்டும்தான் அவங்க நம்புகிறாங்க. அதுதான் அவங்களோட வலிமையும் கூட. அப்படிங்கிறப்போ அவங்களோட வலிமையோட வழியாக அவங்கள வீழ்த்தணும் அப்படின்னு சொல்கிறாரு குலசேகர பாண்டியன். எல்லாரும் யோசிக்கிறாங்க, ஆனால் யாருக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எண்ணம் இல்லை. திரும்ப ஒருத்தர் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியாக குலசேகர பாண்டியன் சொல்கிறாரு, கபிலர் பரம்புக்கு சார்பாக பேச வந்தப்போ தடவை வந்தப்போ அவருக்கு தெரியாமலேயே ஒரு முக்கியமான செய்தியை நம்மளுக்கு சொல்லிட்டாரு. எதை சொன்னார் அப்படின்னு யோசிக்கிறப்ப சொன்னார், நாகக்கரட்டுக்கு மேலே நின்று பார்த்தா நம்ம படையில் அவங்களுக்கு 3ல் 1 பகுதி தெரியுது. அப்படின்னா இரளிமேட்டிலேருந்து பார்த்தா முழு படையும் அவங்களுக்கு தெரியுது, அப்படித்தானே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ தான் கபிலர் சொன்னதே மற்றவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அன்னைக்கு கபிலர் நம்மளுக்கு கொடுத்தது ரொம்ப முக்கியமான குறிப்பு. அன்னைக்கு இரவு முழுக்க நான் தூங்கலை. வேட்டுவன் பாறை மேலே திடீர் தாக்குதல் தொடுக்கணும் அப்படின்னு தான் அந்த குன்றை விட்டு கொஞ்சம் படையை ரொம்ப தள்ளி கூடாரம் அமைக்கணும்னு சொன்னேன். நம்மளை பார்த்து பயந்து வேந்தர் படையினர் கூடாரத்தை பிரிச்சுக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு எதிரிகள் நினைக்கணும், அதை வச்சு அவங்கள அடிக்கணும் அப்படின்னெல்லாம் நினச்சேன். அதனால தான் வேட்டுவன் பாறை மேலே தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தவும் முடிஞ்சது. ஆனால் அதிலேயே கவனம் செலுத்தின நான் இன்னொன்று கவனிக்கலை. அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் குலசேகர பாண்டியன் முகத்தில் இருக்கிற கவலை அப்படியே எல்லா இடத்துலையும் பரவிருச்சு. நம்ம படையை மலை அடிவாரத்திலேயே போய் நிப்பாட்டிட்டோம். அவங்க பார்வையிலேயே மதிப்பிட முடியாத தூரத்தில் நம்ம நிப்பாட்டியிருக்கணும். இன்னொரு தடவை நம்ம படையவே இப்போ நகர்த்தணும் அப்படின்னு நினச்சா ஒரு பெரிய குழப்பம், பயம் எல்லாமே உருவாகிரும். அதனாலேயே நம்ம போர் உத்தியை ரொம்ப கவனமாக திட்டமிடணும் அப்படின்னாரு. சரி, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உதயஞ்சேரல், இந்த போர் எங்கே நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம அந்த விதிகள் பேசுகிறப்ப முடிவு பண்ணுவோம்ல, அந்த களம் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடாது. அதாவது கிழக்கும் மேற்குமா நின்று நம்ம போர் செய்யக்கூடாது. ஏன்னா கிழக்கும் மேற்குமா நிற்கிறப்ப மேற்கு திசையில் மலை இருக்கும், எதிரிய படைக்கு பின்னால் மலை இருக்கிறது அவங்களோட வலிமையை கூட்டும். அதனால் படையோட அணிவகுப்பை நம்ம வடக்கு தெற்காக வைக்கணும். அதே மாதிரி அவங்க மேலேருந்து பார்த்தாங்க அப்படின்னா சரியாக மதிப்பிட முடியாத தூரத்தில் போர்க்களம் அமையணும் அப்படின்னார். ஆனால் இதை சொன்னால் எடுத்ததும் நடைமுறைப்படுத்துறது கடினம் இல்லை. அதனால் இதை எப்படி நடைமுறைப்படுத்துறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இதில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னென்னா, போருக்கான களத்தையும் இந்த படைகள் நிற்க வேண்டிய திசையையும் இந்த தளபதிகளோ அரசர்களோ தீர்மானிக்க மாட்டாங்க. பொதுவாக ஒரு போர் நடத்தணும் அப்படின்னு சொன்னால் எப்போவுமே போரோட விதி பிறழாத நிலைமான் கோல் சொல்லிகள் அப்படிங்கிறவங்க தான் இதை தீர்மானிப்பாங்க. போர் நிலத்தோட எல்லா விதிகளை எழுதுகிறவங்களுமே அவங்க தான், நிலைமான் கோல் சொல்லி. நாள்தோறும் போர் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கணும், எப்போ முடியணும், இதை அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எப்படின்னா போர்க்களத்தில் நாழிகை கோல் அப்படின்னு ஒன்று நட்டு வச்சுருவாங்க.
அதை வச்சு நேரம் பார்த்து எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ நிறைவு பண்ணணுங்கிறதையும் இவங்க தான் சொல்லுவாங்க. அதனால தான் இவங்க பேர் வந்து அந்த நாழிகை கோலை பார்த்து சொற்கள் சொல்கிறவங்க. அதனால இவங்க பேர் வந்து கோல் சொல்லி. போர்க்களத்தில் ஒவ்வொரு நாளுமே அந்த கோல் சொல்லியோட குரலில் தான் அதை ஆரம்பிக்கும் முடியும். அந்த கோல் சொல்லி யார் அப்படின்னா, போர் செய்கிற 2 தரப்பினருமே அவங்கள வந்து சமமானவங்களா அறந்தவராத நிலைமான் அவர் தான் அப்படின்னு ஏற்றுக்கணும். அப்படி ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணாதான் அதுக்கப்புறம்தான் போர் புரியறதுக்கான இடம், போருக்கான காலம், அது எல்லாத்தையும் அவர் வந்து தீர்மானிப்பார். அப்போ குலசேகர பாண்டியன் சொன்னார், என்னோட கணிப்புப்படி எதிரி படையினர் வந்து கோல் சொல்லியா வந்து கபிலரை தான் முன்மொழிவாங்க அப்படின்னு சொன்னார். ஆமாம், அவங்க தரப்பில் நாழிகை கோலை பார்க்குற அறிவு வேற யாருக்கு இருக்க போகுது அப்படின்னாரு சோழவேள். மலை மக்கள் அப்படின்னாலே படிப்பறிவு இல்லாதவங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் பேசுகிறாரு. சரி, நம்ம தரப்பில் யாரை அறிவிக்க போகிறோம் அப்படின்னு கேட்டான் உதயஞ்சேரல். போர்க்களம் அமைகிற இடம்தான் இந்த போரில் வந்து வெற்றி தோல்வியை முடிவு செய்ய போகுது. அதனால் நம்ம சொல்கிற இடத்துல போர்க்களத்தை முடிவு செய்கிற ஒரு ஆளைத்தான் வந்து நம்ம நிலைமான் கோல் சொல்லியாக வைக்கணும். எதிரியோட தரப்பில் வந்து கோல் சொல்லியா கபிலர் வந்தால் அவரும் வந்து நம்ம சொல்கிற இடத்த வந்து ஏற்றுக்கிற மாதிரி, அவரை வந்து சம்மதிக்க வைக்கிற மாதிரி சூழ்ச்சி புரியக்கூடிய ஒரு ஆளைத்தான் வந்து நம்ம தரப்புல இருந்து நிலைமான் கோல் சொல்லியா வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னு சொன்னார் குலசேகர பாண்டியன். அதாவது இந்த மூவேந்தர்களும் பரம்புக்கு மேலே போர் தொடுக்கிறாங்க, என்னதான் இவ்வளவு படையை வந்து குமிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் கூட இப்போ இருந்தே அவங்களோட சூழ்ச்சி எல்லாத்தையுமே ஆரம்பிச்சிட்டாங்க. நிலைமான் கோல் சொல்லியா வந்து யாரை வைக்கணும், இவங்க எந்த இடத்த சொல்கிறாங்களோ அந்த இடத்த தேர்வு பண்ணுற ஒரு ஆளாக வைக்கணும். அதே சமயத்தில் கபிலரையும் சமாளிக்க தெரிஞ்ச ஒரு ஆளாக வைக்கணும். ரொம்ப தீவிரமாக யோசித்தாங்க. கபிலருக்கு வந்து இந்த நாழிகை கோலை பார்த்து நேரம் சொல்ல வேணால் தெரியும், ஆனால் போரோட விதிகள் எல்லாம் அவருக்கு முழுசாக தெரியுமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. பொருத்தமான ஆளை தேர்வு பண்ணால் கபிலரை வந்து நம்மளுக்கு இணங்க வச்சிடலாம், ஏன்னா போரோட விதிகள் வந்து அவருக்கு அவ்வளவா தெரியாது அப்படின்னு சொன்ன உதயஞ்சேரல். அப்போ குலசேகர பாண்டியன் வந்து, ஆமாம், நான் வந்து இந்த வேலைக்காக பாண்டிய நாட்டு அரண்மனையோட தலைமை கணியன் அந்துவனை வந்து கருதுகிறேன் அப்படின்னாரு குலசேகர பாண்டியன். மற்றவங்களுக்கு வந்து அவ்வளவா அந்துவனை பற்றி தெரியாதுல்ல, அதனால அவங்கெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. இல்லை, அந்துவன் வந்து சின்ன பையனாக இருக்கானே, கபிலரை விட ரொம்ப இளையவன், அவ்வளோ பெரிய புலவரை வந்து திசையை மாற்றி போர்க்களத்தை வந்து நம்ம நினைக்கிற இடத்துல அமைக்க வைக்கிற மாதிரி அப்படியெல்லாம் ஆற்றல் அவனுக்கு இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது செங்கன சோழனுக்கு. ஆனால் குலசேகர பாண்டியன் வந்து என்ன சொன்னாருன்னா, அந்துவன் வந்து சாதாரண ஆள் கிடையாது, பெருங்கணியர் திசைவள்ளரோட மாணவன். அவனுக்கு வந்து கபிலர் மேலே கபிலருக்கு அவன் மேலே வந்து ரொம்ப மரியாதை இருக்குது. அவனோட கணிப்பு வந்து பல நேரங்களில் திசைவள்ளர், அதாவது ஆசான மாதிரியே இருக்குன்னு கூட கபிலர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, கபிலரை வந்து அவனுக்கு நல்லா கையாள தெரியும், அதனால நம்ம திட்டத்தை வந்து அச்சு பசகாக நடத்தி முடிச்சிருவான் அப்படின்னாரு. அப்புறம் மித்த 2 பேரும் அதை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, அப்போ அவனவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் குலசேகர பாண்டியன் வந்து கடைசியாக ஒன்று சொன்னார். நாளைக்கு மட்டும் இல்லை, எப்போ கபிலர் வந்தாலும் அவரை அதிகமாக பேச விடணும். நம்மளுக்கு கோவம் வந்தாலும் அவர் பேசுகிறத நிப்பாட்டிடக்கூடாது, ஏன்னா அவருக்கே தெரியாமல் அவராகவே நம்மளுக்கு வேண்டிய முக்கிய குறிப்பு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி சிரித்தார். எல்லாரும் அதை கேட்டு மகிழ்ந்து வேற சிரிக்கிறாங்க. ஒரு எதிர்த்தாக்குதல் வார்த்தைக்காக கபிலர் பயன்படுத்தினதை அவங்க இப்படியெல்லாம் வச்சு சிரிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா, முத அவர் வந்தப்போ தேரை வந்து மொத்த போர்க்களத்துக்குள்ளேயும் விட்டு ஓட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க கபிலர் அந்த கூடாரத்துக்கு. அப்போ வந்து பாருங்கள், நீங்கள் தேர் ஏறினதுலேருந்து இங்கே வந்து சேர்றதுக்கே 2 பொழுது ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இதே வேகத்தில் தேரை ஓட்டினா கூட எங்கள் படையை முழுக்க பார்த்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆகும். அப்படிலாம் இவங்க சொல்கிறப்ப அவர் என்ன சொல்லிவிட்டார், நாகக்கரட்டோட மேலேருந்து பார்த்தா சரிபாதி படை தெரியுது, அதுவே எர்லிமேட்லேருந்து பார்த்தா மொத்த படையோட முழுசு தெரியுது, ஆனாலும் பாரி வந்து போர் செய்ய வேணான்னு தான் முடிவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி வாயை கொடுத்துட்டாரு. அதை வச்சு இவங்க எல்லோரும் சிரிக்கிறாங்க. மறுநாள் வந்து கபிலர் வருவார் அப்படின்னு சொல்லி போர் விதிகளை வகுக்கிறதுக்கு மூஞ்சலோட பெரிய கூடாரத்தில் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தாங்க அந்த வேந்தர்கள். கபிலரோட தேர் வேந்தர் படை எல்லைக்குள்ளே நுழைஞ்சதுமே மூஞ்சலுக்கு செய்தி வந்துருச்சு. கூட ஒரு கிழவனை கூட்டிகிட்டு வராரு அப்படின்னாங்க.
என்ன போன தடவை ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வந்தார், இந்த தடவை கிழவனை கூப்பிட்டு வராரு அப்படின்னு சொல்லி எல்லாம் சிரித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் மூஞ்சலுக்குள்ளே வந்துருச்சு கபிலரோட தேர். அந்த தேர் ஓட்டுற வளவனோட தோளை பிடிச்சி கபிலர் இறங்க, அவரோட தோளை பிடிச்சி வாரிக்கையன் இறங்குறார். நல்லா ஊன்றுகோலை ஊனி கபிலருக்கு பின்னால் போகிறாரு கிழவர். 2 பேரையும் கூப்பிட்டு கூடாரத்துக்குள்ளே போகிறாங்க. முசுகுந்தர் கூப்பிட்டு போகிறார். பெருவேந்தர்கள் இருந்த அவையில் 2 பேர் வந்து உட்கார்றாங்க. கபிலர் வந்து மூவேந்தர்களையும் கூட இருந்த சோழவேளன், புதிய விற்பன், முசுகுந்தர் இந்த எல்லாரையும் பற்றி வாரிக்கையன்கிட்ட ஒவ்வொருத்தரை சொல்லி ஒரு அறிமுகம் செஞ்சு வைக்கிறார். வாரிக்கையனை பற்றி வேந்தர்கள்கிட்ட சொல்கிறப்ப இவர் வந்து வாரிக்கையன் பரம்பு நாட்டு பெருங்கிழவன் அப்படின்னார். பன்னெடுங்காலத்துக்கு முன்னால் பட்டு போன மரம் மாதிரி இருக்க அந்த கிழவன், காலெல்லாம் கவட்டை விழுந்து நகமெல்லாம் சூம்பி சுருண்டு கிடக்குது. மேல் தோல் செம்பட்டையோட திட்டு திட்டாக இருக்குது. பார்க்கவே கொஞ்சம் அருவருப்பாக இருக்கிற இவரை போய் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு கபிலர் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. பணியாளர்கள் வந்து வழக்கம் போல் சுவை நீர் கொண்டு வந்து கொடுத்தாங்க. வாரிக்கையன் என்ன சொல்லிட்டாரு, எனக்கு தேவையான எல்லா சுவையும் வெத்தலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடுப்பில் இடது பக்கத்தில் சுருட்டி வச்சுருந்த வெத்தலையை எடுத்தார். கபிலர் வந்து இந்த சுவை நீர் குவளையை வாங்கி குடிக்க ஆரம்பித்தார். மற்றவங்களும் குடித்தாங்க. இந்த வாரிக்கையன் அப்படியே வலது பக்கம் சுருட்டி வச்சுருந்த சுருக்கு பையை எடுத்து இவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்படி கபிலர் இப்படியே கண்ணை திருப்பி பார்த்தா, பாக்கு கொட்டை ஒன்று எடுத்து உள்ளங்கையில் வச்சு நல்லா விரலில் அழுத்தி உடைச்சார். கொட்டை உடையிற வாசம் அப்படியே சடக்குன்னு கேட்டுச்சு. வாரிக்கையனுக்கு இடது பக்கம் கபிலர், வலது பக்கம் கொஞ்சம் தள்ளி முன்னால் உதயஞ்சேரல். வாரிக்கையனுக்கு நேர் எதிரில் குலசேகர பாண்டியன். அவருக்கு வலதும் இடதுமா மற்றவங்க எல்லாரும் இருந்தாங்க. கிழவன் பாக்கு கொட்டையை விரலில் அழுத்தி ஒட்டைக்கிற சத்தம் பக்கத்தில் உதயஞ்சேரலுக்கு கேட்டுருச்சு. தள்ளாடி நடந்து வர்ற கிழவன் பாக்கு கொட்டையை எப்படி விரல்லையே அழுத்தி உடைச்சான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சோழவேளன் வந்து அப்படியே சுவை நீரை பருகிக்கிட்டே கபிலர்கிட்ட பேசுகிறார். நேற்று பெரிய மழை பெஞ்சதில் இரவு போதுமான தூக்கம் இருந்திருக்கிறாது. நனைஞ்சு கொஞ்சம் ஈரமாயிருப்பீங்க. வயதான காலத்தில் வந்து உடம்பை பார்த்துக்கிறதுங்கிறது கொஞ்சம் கடினம்தான். அதனால் ஒருவேளை நீங்கள் வர்றதுக்கு காலம் ஆகுமோ, காலம் தாழுமோ அப்படின்னு நினச்சோம். நான் குகையில் இருந்தேன், அதனால் மழையிலெல்லாம் நனையலை, தூக்கமும் கெடலை அப்படின்னாரு கபிலர். மழைக்கு குகை இதமான வெப்பத்தோடு தான் இருக்கும், தூங்கவும் சுகமாக தான் இருக்கும். ஆனால் வவ்வால் நிறையா இருக்குமே குகைனா, ஆழ்ந்து தூங்க விடாதே அப்படின்னாரு சோழவேளன். அதாவது ஏதாவது ஒன்று பேசி பேசி வந்து கபிலரை அதிகமாக பேச வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. கூடுதலாக பேச விடணும் அப்படின்னு முத நாள் தானே முடிவெடுத்தாங்க. வவ்வாலை அதோட இருப்பிடத்திலிருந்து விரட்டுறது வந்து அவ்வளவு எளிது கிடையாது. அதுவும் ரொம்ப நீளமான குகை அப்படின்னா விரட்ட விரட்ட உள்ளல போய் அடைஞ்சிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உதயஞ்சேரல். சொல்லிவிட்டு அந்த குகை எவ்வளவு நீளமானது அப்படின்னு கேட்டான். எவ்வளவு நீளமாக இருந்தால் என்ன, குகையை விட்டு வவ்வாலை விரட்டுறதெல்லாம் ஒரு பெரிய வேலையா அப்படின்னாரு வாரிக்கையன். எல்லாம் ஆர்வத்தோடு பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை எல்லாமே கபிலரை பேச வச்சு அதிலேருந்து தகவல் எடுக்கிறது தான். ஆனால் இப்போ கபிலரோட சேர்ந்து கிழவனும் அதிகம் பேசுகிறான், நல்லா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கிறாங்க. வெத்தலையை மென்னுக்கிட்டே வாரிக்கையன் கேட்டார், பனையேறி அணிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அணிலோட ஒரு வகை, அவ்வளோதான், அதுக்கு மேலே தெரியாது அப்படின்னா உதயஞ்சேரல். நல்லா வெத்தலையை ஒரு பக்கமாக ஒதுக்கிக்கிட்டேவும் தெளிஞ்ச தண்ணி இருக்கிற இடத்துல அந்த கிணத்துல கல்லை தூக்கி போட்டால் அது ஆழமாக போகும்ல அந்த கல், அது வரைக்கும் பார்க்கலாம், அது உள்ளே போகிற வரைக்கும் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் குகைக்குள்ளே பனையேறி அணிலை விட்டால் அடைஞ்சு கிடக்கிற வவ்வாலை வந்து நல்லா கடைசி வரைக்கும் விரட்டிட்டு போயிடும் அப்படின்னாரு. உதயஞ்சேரல் அப்படியா, எப்படி அப்படின்னு கேட்டான். ஏன்னா இந்த மற்ற அணில் மாதிரி பனையேறி அணில் வந்து மரத்தில் நேராக மேலே ஏறாது, மரத்தை சுற்றி 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 மேலே ஏறும். அதே மாதிரி அதை குகைக்குள்ளே விட்டோம் அப்படின்னா நேராக உள்ளே போகாது, குகையோட ஓரத்தை அப்படியே சுற்றி 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 உள்ளே போகும். அணில் வருதுன்னு தெரிஞ்சதுமே இந்த வவ்வாலெல்லாம் இருப்பிடத்தை விட்டு கொஞ்சம் உள்ளே போகும். அணில் சும்மா இருக்காது, மறுபடியும் அந்த விளிம்பை சுற்றி 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 உள்ளே போய்கிட்டே இருக்கும். இப்படியே கடைசி எல்லை வரைக்கும் அணில் விரட்டிக்கிட்டே போகும். 3 பனையேறி அணில்களை அடுத்தடுத்து குகைக்குள்ளே விட்டோம்னா போதும், ஒரு வவ்வாலை கூட அந்த குகைக்குள்ளே அடைய விடாது அப்படின்னாரு வாரிக்கையன்.
ஆனால் இந்த கதையை இப்போ நான் ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன். இதை நல்லா வெத்தலையை 2 பக்கமாக ஒதுக்கி இதை சொல்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட நேரம் ரொம்ப அதிகம். கேட்குறவங்களுக்கு பொறுமையாக போயிடுச்சு. ஆனால் கபிலருக்கு மட்டும் என்ன புரியலைன்னா, வாரிக்கையன் இவ்வளவு மெதுவாக பேசுகிற ஆள் இல்லையே, ஏன் இன்னைக்கு இவ்வளவு மெதுவாக பேசுகிறாரு அப்படின்னு நினைக்கிறாரு கபிலர். கடைசியாக புதிய விருப்பன் கேட்டான் பொறுமை இல்லாமல், எந்நேரமும் வெத்தலையை மென்னுக்கிட்டே தான் இருப்பீங்களா, பேசுகிறப்ப கூட மெல்றதை நிப்பாட்ட மாட்டிங்களா என்ன அப்படின்னு கேட்டான். அவரோட கன்னத்து அந்த தாடை 2 அப்படியே நல்லா அகலமாக மேலே ஏறிச்சு. சிரிக்கிறாரு மென்னுக்கிட்டேவும். கருவுற்ற பொண்ணுக்கு வாய் ஊறிக்கிட்டே இருக்கும்ல, அதே மாதிரி தான் எனக்கு வாய் ஊறிக்கிட்டே இருக்கும், அதனால வெத்தலையை மென்னுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புதிய விற்பனை பார்த்து, என்ன ஓ மனைவி கருவுற்று இருக்கிறாளா அப்படின்னு கேட்டார். யாருமே இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்க்கல. கபிலர் அதிர்ந்து போயிட்டாரு. புதிய விற்பனுக்கு அவையில் என்ன சொல்லணும் தெரியல. அப்படியே அந்தரங்கத்துக்குள்ளே நெருப்பு பட்ட மாதிரி இருந்துச்சு. அதிர்ச்சியை வெளிக்காட்ட முடியல, உள்ள செரிக்க முடியல, ஒரு இறுகின நிலை. ஏன்னா பொற்சுவைக்கு இன்னும் கருவுறுதல் நடக்கலைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொற்சுவை புதிய விற்பனோட உறவு எப்படி இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். அந்த இறுகின நிலைமையை யாரும் உடைக்கிறதுன்னு யாருக்கும் புரியலை. முசுகுந்தர் அப்படியே நடுவில் ஏதாவது பேசணும்ல. இல்லை, இளவரசருக்கு இப்போ தான் மனமாயிருக்கு. வாரிக்கையன் விடுறதா இல்லை, இப்போ தான் மனமாயிருக்கா? இப்போ தான் மனமானவரை ஏன் போர்க்களத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? இவர் பனையேறி அணில் மாதிரி மனைவியெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கணும், இங்கே உட்காந்து கிழவர்களோட உட்காந்து வௌவாலை பற்றி ஏன் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னாரு. நிலைமை மோசமாகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. சரி, இதுக்கு மேலே இந்த பேச்சை நீட்டிக்க வேணாம், போர் விதிகளுக்கான பேச்சை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு குலசேகர பாண்டியன் இப்படி திரும்பி பார்த்தாரு சோழவேளன். ஆனால் குலசேகர பாண்டியன் வாரிக்கை எனக்கு ஊர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கார். நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது. போர் விதிகளை பற்றி பேசாமல் இந்த வாரிக்கையன் வேறு ஏதாவது பேசிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி குலசேகர பாண்டியன் தான் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையிலே இருக்கார், நம்ம பேச்ச ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, சரி பரம்போட தரப்பில் நாழிகை கோலை பார்த்து சொல்ல போகிற நிலைமான் கோல் சொல்லி யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டதுமே வாரிக்கையன் அந்த கேட்டு முடிக்க கூட இல்லை, வேற யாரே கபிலர் தான் அப்படின்னாரு. குலசேகர பாண்டியன் கணித்ததில் துளி அளவு கூட பிசுறு இல்லை, சரியாக இருந்துச்சு. இங்கே தான் ஏற்கனவே கபிலரை எப்படி கை கொள்ளணும் அப்படிங்கிற திட்டத்தை வகுத்துட்டாங்களே. சரி, உங்கள் தரப்பில் யார் நிலைமான் கோல் சொல்லி அப்படின்னு கேட்டார் வாரிக்கையன். குலசேகர பாண்டியன் தான் அந்த பேரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி முத நாள் பேசி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ இதுக்கு பதிலே சொல்லாமல் வாரிக்கையனை கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் இந்த குலசேகர பாண்டியன். மற்ற 2 பேரும் ஒன்றும் சொல்லாமல் அப்படியே அமைதியாகவே இருக்குது. மற்ற 2 பேருக்கும் ஒன்றும் புரியவும் இல்லை. முத நாள் பேச்சுவார்த்தையில் இந்த புதிய விற்பனும் முசுகுந்தரும் கலந்துக்கலல்ல, கருங்கை வண்ணனை பார்க்க போயிட்டாங்கல்ல, அதனால் அவங்க ஒரு இயல்பான அமைதியோடு இருக்காங்க. வாரிக்கைன்னு பார்க்குறாரு, என்ன யாருமே பதில் சொல்லலை, ஒருவேளை நம்ம வெத்தலையை மென்னுக்கிட்டே கேட்டதுனால இவங்களுக்கெல்லாம் புரியலையோ அப்படின்னு நினச்சி மறுபடியும் கேட்குறாரு, உங்கள் தரப்பில் யார் நிலைமான் கோல் சொல்லி அப்படின்னு கேட்டார். மறுபடியும் அவையில் பேச்சே இல்லை. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது கபிலருக்கும் புரியலை. செங்கன சோழன் அவங்க அப்பாவை பார்க்குறான், உதயஞ்சேரல் சோழர்கள் 2 பேரையும் பார்க்குறான். முன்னால் இருக்கிறவங்க ஏன் ஒருத்தர் அப்படியே தகச்சு போய் மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்கங்கிறது கபிலருக்கு புரியல. சரி, நம்ம பேரை சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சி தலைமை கணியன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் சோழவேளன். ஆனால் பேர் மறந்து போச்சு, யோசிக்கிறார். குலசேகர பாண்டியன் பக்கத்தில் இருந்த முசுகுந்தருக்கு ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாயிருச்சு. ஐயோ, தலைமை கணியன் திசைவேளர்னா சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி குலசேகர பாண்டியனை பார்த்துக்கிட்டு இருந்தா, அவர் இன்னமும் எதுவுமே சொல்லாமல் வாரிக்கையனவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. முசுகுந்தர் அப்படியே குலசேகர பாண்டியனுக்கு அப்படியே பக்கத்தில் போய், பேரரசே திசைவேளரா அப்படின்னாரு. குலசேகர பாண்டியன் மெல்லிய சிரிப்போடு இப்படி தலையாட்டினார். முசுகுந்தருக்கு ஆமான்னு சொல்கிறாரு, தலையாட்டுறாரு. ஆனால் பேசுனது அந்துவன் தானே. முசுகுந்தருக்கு அதிர்ச்சியாயிருச்சு. திசைவேளர் மாதிரி ஒரு அறம் தவறாத மாமனிதரை போருக்கான கோல் சொல்லி நம்ம நியமிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் எந்த வகையிலையும் அவரை பயன்படுத்திக்க முடியாது.
போர்க்களத்தோட பிடிமானம் வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடும் அப்படின்னா மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே தலையசைச்சார் குலசேகர பாண்டியன். இந்த பேரரசர் குலசேகர பாண்டியன் வந்து எப்போவுமே யாருமே சிந்திக்காததை சிந்திக்கக்கூடியவர் அப்படிங்கிறத வாழ்நாள் முழுக்க கூட இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவராச்சே முசுகுந்தர். அதனால் அவர் ஒரு திட்டம் போட்டால் அது மற்றவங்களோட எண்ணத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த பெருமிதத்தோடையே சத்தமாக சொல்லிட்டார், எங்களோட தரப்பில் நிலைமான் கோல் சொல்லி அப்பெருங்கணியர் திசைவேளர் செயல்படுவார் அப்படின்ட்டார். வேந்தரோட தரப்பில் இருந்த மற்றவங்கள்லாம் அப்படியே முழிக்கிறாங்க. புதிய விருப்பனுக்கு தலையே சுற்றுற மாதிரி ஆகுது. இங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியலை, யாருக்கிட்ட இருந்து பேச்சு வரலை. சரி தான் பேசட்டும் அப்படின்னு மற்றவங்க நினைக்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த முசுகுந்தர் என்ன சொன்னார், திசைவேளரை நாளைக்கு கூட்டிகிட்டு வர்றோம், கோல் சொல்லிகள் 2 பேரும் போரோட விதிகளை வரையறுக்கட்டும் அப்படின்ட்டாரு. இப்போ கபிலர் வாரிக்கையனும் சரின்னு சொல்லி அவையை விட்டு வெளியே போகிறாங்க. பிற்பகலில் இறங்கு வெயிலில் தேர் வந்து வேந்தர்களோட படையை விட்டு வெளியில் போகுது. நீண்ட நேரம் கபிலர் எதுவுமே பேசலை. அவர் மனசுக்குள்ளே நிறைய ஓடுது. அவையில் வந்து என்ன நடக்குச்சுன்னு அவருக்கு புரியவே இல்லை. ஏன் பேசாமல் வர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு வாரிக்கையன். இல்லை, பேரரசர்களில் மூத்தவர் வந்து குலசேகர பாண்டியன் தான். அவர் தான் எல்லாத்தையும் பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவர் பேசவே இல்லை, முற்றிலும் தவிர்த்துட்டாரு. மற்றவங்க அவரோட முகத்தையே மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு காரணம் எதுவுமே புரியலையே அப்படின்னாரு. ஆனால் வாரிக்கையன், காரணம் நான் தான் அப்படின்னாரு. நீங்களா? நான் முதல்ல இடது பக்க இடுப்பு பையிலிருந்த வெத்தலையை எடுத்தேன்னு நீங்கள் பார்த்தீங்க. ஆனால் வலது பக்க சுருக்கு பையை திறந்து என்ன பண்ணேன்னு நீங்கள் பார்க்கலையே அப்படின்னாரு. சுருக்கு பையில் என்ன வச்சுருந்தீங்க? அதுக்குள்ளே தான் திகைப்பூச்சியை வச்சுருந்தேன். பாக்கு எடுக்கிறது மாதிரி அதுக்குள்ளே 3 எடுத்து வெளியில் விட்டேன். அது போகிறத மற்றவங்க எளிதில் பார்க்க முடியாது. ஆனாலும் கவனமாக இருக்கணும்ல, மற்றவங்க பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பாக்கை வந்து மற்றவங்களுக்கு கேட்குற மாதிரி நல்லா சத்தமாக உடைச்சேன். எல்லாரும் என் கையவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திகைப்பூச்சி நல்லா நான் இறக்கி விட்டதும் எனக்கு நேராக உட்காந்துருக்கிறவனோட இருக்கையை நோக்கி போயிடுச்சு. அது கடித்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம்தான் திகைப்புத்தன்மை வரும். அதனால தான் வெத்தலையை மென்னுக்கிட்டே மெல்ல பேசி நேரத்தை அப்படியே நீட்டுச்சேன் அப்படின்னாரு. கபிலர் உறைஞ்சு போயிட்டார். நீங்கள் தான் அப்போ குலசேகர பாண்டியனை பேச விடலையா? அப்படி செய்கிறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை? நம்மக்கிட்ட போர் விதிகளை எப்படி பேசுகிறது, யார் பேசுகிறது, இது எல்லாத்தையும் அவங்க ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. திகைப்பூச்சி கடிச்சது அப்படின்னா யாராவது ஒருத்தர் 2 பேர் வந்து பேச முடியாது. முடிவு செஞ்சபடி ஏன் பேசலை அப்படின்னு மற்றவங்களுக்கு பேச முடியாதவங்க மேலே ஒரு சந்தேகம் வரும். அந்த சந்தேகத்தில் ஒரு விரிசல் வரும் அப்படின்னாரு. கபிலரோட கண்கள் விரிஞ்சிருச்சு. இமைக்காம வாரிக்கையனை பார்க்குறாரு. அவங்க 3 பேரும் நண்பர்கள் இல்லை, நம்மளை அழிக்கிறதுக்காக ஒன்றுபட்டிருக்காங்க. அப்போ அவங்களுக்குள்ள விரிசலை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன காரணம் போதுமே அப்படின்னாரு வாரிக்கையன். நாகக்கரட்டோட அடிவாரத்தில் தேர் வந்து நின்றுச்சு. கபிலர் கீழே இறங்கினார். அவரோட தோளை பிடிச்சி இறங்கின வாரிக்கையன் சொன்னார், இந்த போரில் வலிமை மிகுந்த எண்ணற்ற ஆயுதங்களை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஆனால் நம்ம பயன்படுத்த போகிற எந்த ஒரு ஆயுதத்தை விட கண்ணுக்கு தெரியாத இந்த சின்ன பூச்சி நம்மளுக்கு செஞ்சிருக்கிற நன்மை இணையில்லாததாக இருக்கும் அப்படின்னாரு. பேச்சே இல்லை கபிலர்கிட்ட. அது சரி, யார் அந்த திசைவேளர் அப்படின்னாரு வாரிக்கையன். அதிர்ச்சியிலிருந்து மீண்டுக்கிட்டே வாரிக்கையனோட கேள்விக்கு கபிலர் பதில் சொன்னார், அறத்தின் அடையாளம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி. வணக்கம்.